வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு எங்கள் வீட்டில் எப்படி சிக்கன் பிரியாணி செய்யறது பார்க்கலாம். முதல்ல கடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய். இந்த சிக்கன் பிரியாணி ஈஸியாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். நெய் வந்து 1 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. டேஸ்ட்டுக்கு தான் ஊற்றுறோம். இதே ஸ்டெப்பில் மட்டன் பிரியாணி கூட நீங்கள் செய்யலாம். என்னென்னா மட்டன் கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இந்த பிரியாணி ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. இன்றைக்கி சண்டே இல்லை, அதான் சண்டே சிக்கன் பிரியாணி. இப்போது அதில் நீல வாக்கில் வெட்டின ஆனியனை போட்டுக்கோங்க. வெங்காயத்தை முதல்ல எல்லோரும் பட்டை இது தான் போடுவாங்க, ஆனால் நான் முதல்ல ஆனியன் தான் போடுவேன். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த பட்டை இலை அதெல்லாம் போட்டால் எண்ணெயில் போடும் போது டேஸ்ட் வேறு மாதிரி வரும். இப்போ நம்ம முதல்ல ஆனியன் போட்டுடுறோம்ல, போட்டு அப்புறம் தான் ரெண்டாவது தான் பட்டை இலை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போடுவோம். அப்போ டேஸ்ட்டு வேறு மாதிரி வரும். இப்போ பட்டை இலை, லவங்கம், ஏலக்காய் அதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கணும். ஒருத்தவங்க ஒரு மாதிரி பிரியாணி செய்வாங்கங்க. நான் இந்த மாதிரி செய்வேன். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிட்டோன்னா நல்லா கலரி விட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாவை முழுசாக போட்டுக்கோங்க. இந்த பச்சை மிளகா வந்து நல்லா அப்படியே வெடித்து வர மாதிரி வதங்கணும் இந்த எண்ணெயில். இப்போ நல்லா வெடித்து வந்த மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ அதில் தனி மிளகாத்தூள் வந்து 1.5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இந்த காரம் வந்து சரியாக இருக்கும், லிமிட்டாக இருக்கும். அதிகம் காரம் வேணுங்க 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கணும். ஏன் நம்ம இதில் மிளகாத்தூள் இப்போ ஃபஸ்ட்டே முதல்ல போட்டோன்னா கலர் கொடுக்கும் பிரியாணிக்கு. இது நம்ம கேசரி பவுடர் எதுவும் போட வேணாம். அதான் அடுத்தது கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா கட் பண்ணி வச்சதை வந்து போட்டுக்கோங்க. இது நல்லா இது மசாலாலாம் வதங்கணும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், பிரியாணி சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு குக்கரில் செய்யலை, பாத்திரத்தில் தான் செய்கிறேன். நல்லா புதினா வதங்கிச்சு பாருங்கள். இப்போ அந்த மிளகாத்தூளை பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், தக்காளியை வந்து கொஞ்சம் நீட்டாக அரைஞ்சி வச்ச தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு எப்போவுமே தக்காளி ரொம்ப சேர்க்கக்கூடாது, அளவாக தான் சேர்க்கணும். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா கலரி விடுங்க. தக்காளி நல்லா அந்த எண்ணெயில் வதங்கணும். நான் இப்போ தான் புதுசாக யூடியூப் திறந்துருக்கேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நடுவில் வந்து கல்லுப்பு போட்டுக்காங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. இப்போ தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் என்னென்ன செய்கிறேனோ சமையல் அதை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் என்னோடய ஸ்டைலில். இப்போ ரெண்டாவது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒருத்தவங்க வீட்டில் ஒரு மாதிரி செய்வாங்களே உறவுகளே. நான் மாற்றி மாற்றி சொல்கிறேன், தப்பாக இருக்க மன்னிச்சிக்கோங்க. உங்களை எப்படி கூப்பிடுது எனக்கு தெரியல, அதான். இப்போ நல்லா வதங்கிட்டோன்னா தயிர் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தயிர் நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா அரிசி வந்து நல்லா அதை சொல்லுவாங்க உதிரியாக வரும், அதுக்காக தான் தயிர் சேர்ப்பாங்க சொல்லுவாங்க. தயிர் வந்து நம்ம 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் அரிசி வந்து 2 கப்பு தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் செய்கிறது எல்லாமே 2 கப்புக்கு தேவையானது தான். 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் அரிசி, 2 கப்பு. இப்போ இது நல்லா தயிர் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிச்சு பாருங்கள். நல்லா வதங்கிச்சு பாருங்கள். நல்லா வதங்கிட்டோன்னா கறி போட்டுக்கோங்க. கறி போட்டு நல்லா வதங்கணுங்க.
நல்லா கலரி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பசங்க வந்து காரம் சாப்பிடாத பசங்க கூட இந்த பிரியாணி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான தண்ணி 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி, அப்போ 2 கப்பு அரிசிக்கு 3 கப்பு தண்ணி அளந்து ஊற்றிருக்கேன். இது நல்லா கலரி விட்டுருக்கணும். ஒரு பாதி லெமன் எடுத்துக்கோங்க. அது இந்த அளவுக்கு போதும். அந்த பாதி லெமனை வந்து சாறு எடுத்து ஊற்றிக்கோங்க. நான் பாதி லெமன்லேயே ரொம்ப சாறு எடுக்கல, லேசாக தான் ஊற்றினேன். ஏன்னா புளிப்பு தன்மை வந்துடும். இப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க. இந்த டைமில் உப்பு உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் பார்த்துக்கோங்க. நான் உப்பு முதல்ல போட்டுட்டேன், தேவையான உப்பு. அதுக்காக நான் கரெக்டாக தான் இருக்குது இப்போ எனக்கு. இப்போ மூடி போட்டுருங்க. நல்லா கொதிக்கணும். பாருங்கள், நல்லா கொதி வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இந்த கொதிக்கிற டைமில் நம்ம 2 கப் அரிசி ஊற வச்சுருக்கோம்ல, அதை நல்லா கழுவிக்குங்க. நான் பாசுமதி அரிசி தான் வாங்கினேன். அந்த அரிசி நல்லா கழுவிடுங்க. 1/2 ஹவர் ஊற வச்ச அரிசி இது. வடிகட்டி வச்சதை வந்து இப்போ போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கணும். கொதிச்சுட்டு ஸ்லோ பண்ணிடுங்க. அது ஸ்லோலியே வேகணும். இது மேலே ஒரு கல், ஒரு அந்த உரல் கல் சொல்லுவாங்களே, அது வச்சுடுவேன். ஸ்லோ பண்ணி தான் வேக வைக்கணும். இதை ஃபாஸ்ட்டு பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக சுவையான சிக்கன் பிரியாணி எங்கள் வீட்டு ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. எந்த கலரும் சேர்க்க வேணாம். பார்க்கறதுக்கே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சிக்கன் பிரியாணி ரெடி. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. போயிட்டு வரேன்.